கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பஞ்சாப் மாநிலத்தின் மிக சிறந்த நற்செய்தியாளரான சாது சுந்தர் சிங் சொன்ன கதை இது. ஒரு பெரிய பணக்காரன், அவனுக்கு ஒரே மகன். அவன் தன் தந்தையுடைய வயலிலே நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். வயலிலே விளைந்த முற்றிய நெற்பயிர்களை தின்னுவதற்கு பறவைகள் கூட்டமாக வந்து அந்த நெற்கதிர்களை தின்று கொண்டிருந்தன. நாம்லாம் இருந்தால் என்ன செய்வோம்? ஓட்டுவோம். அவன் அதை செய்யலை, எந்த முயற்சியும் மேற்கொள்ளலை. இதற்கிடையிலே ஆடு மாடுகள் உள்ளே புகுந்து அந்த நெல் வயலை நாசப்படுத்தியது. அதையும் வேடிக்கை தான் பார்த்து நின்னானே தவிர அதை ஓட்டுறதுக்கு கூட எந்த முயற்சியும் மேற்கொள்ளவில்லை. அப்போது பக்கத்து வயலில் இருந்த ஒரு பெரியவர் வந்து, தம்பி, ஆடு மாடெல்லாம் நாசப்படுத்துதே நெட் வயல, ஏன் அதை ஓட்டலை, ஏன் அதை ஓட்டக்கூடாதா அப்படின்னு கேட்குறான். அப்பொழுது அவன் சொல்கிறான், எங்கள் அப்பா ஆடு மாடுகளையோ பறவைகளையோ ஓட்ட சொல்லி என்கிட்ட சொல்லவே இல்லை. இதை கேள்விப்பட்ட அவருடைய தந்தை அந்த ஒரே மகனை வீட்டை விட்டு அனுப்பி வச்சிட்டார். அன்புக்குரியவர்களே, இன்று நம்மில் பலர் அந்த பையனை போல தான் இருக்கிறோம். கடவுள் எங்களை தினந்தோறும் ஜெபிக்க சொல்லலை, கோவிலுக்கு வரணும்னு சொல்லலை, தூய உள்ளத்தோடு நற்கருணை விருந்தில் உட்கொள்ளணும்னு சொல்லலை. நாங்கள் எதுக்கு கோயிலுக்கு வரணும், நாங்கள் எதுக்கு பாவ சங்கீர்த்தனை செய்யணும், நாங்கள் எதுக்கு நற்கருணை விருந்தில் பங்கெடுக்கணும் அப்படின்னு நம்மில் பலர் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவன் 3 வேளையும் நம்மளை சாப்பிட சொல்லி நம்ம சாப்பிட்றோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம இந்த உடம்புக்கு வேண்டிய உணவுக்கு என்ன அலாலன்னு அலைகிறோம், பாடுபடுறோம். ஆனால் நம்முடைய ஆன்ம உணவுக்காக நாம் எத்தகைய முயற்சி எடுக்கிறோம் அன்புக்குரியவர்களே? நீங்கள் அட்லீஸ்ட் முயற்சி எடுக்கிறீங்க, உங்களை உண்மையிலேயே பாராட்டுறேன். ஒரு சிலர் அதை பற்றி கவலையே படுவது கிடையாது. ஆன்மானு ஒன்று நமக்கு இருக்குதே, அதுதான் நம்மோட கூட வரும் அப்படிங்கிற அந்த உணர்வு அற்றவர்களாக இருக்கிற அந்த பையன் எப்படி பறவைகள் மேய்ஞ்சாலும் சரி, ஆடு மாடுகள் நாசப்படுத்தினாலும் சரி, நம்முடைய ஆன்மாவை எது நாசப்படுத்தினாலும் அதை பற்றி கவலையே படாத ஆசாமிகள் இன்றைய உலகிலே நிறைய பெருகி கொண்டு இருக்கிறோம். அந்த காலத்தில் பரவாயில்லை. இந்த காலத்தில் அந்த உணர்வு, பாவை என்ற உணர்வு அற்றவர்களாக இருக்கிறோம் அன்புக்குரியவர்களே. இறைமகன் இயேசுவே ஜெபிக்க செல்லுகிறார். இரவு முழுவதும் ஜெபித்தார். அவருக்கு ஜெபம் தேவையே இல்லை. ஆனால் இருந்த பொழுதிலும் அவர் மலைக்கு சென்று, தனிமையான இடத்திற்கு சென்று அவர் ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்தின் வழியாக தந்தை இறைவனோடு உறவு கொள்ளுகிறார். அங்கு குழுமியிருந்த மக்களுக்கு அனைத்து நன்மைகளையும் செய்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. நமக்கு அன்றாட வாழ்வை நடத்துவதற்கு உடல் வலிமை மட்டும் இருந்தால் பத்தாது, ஆன்மீக வலிமையும் நமக்கு தேவை. அந்த ஆன்மீக வலிமை எங்கிருந்து நமக்கு கிடைக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, தந்தை இறைவனோடு, நற்கருணை ஆண்டவரோடு, அன்னை மரியாளோடு, பெருநாயகி அன்னையோடு நாம் ஒரு சிறந்த உறவு நிலையை ஏற்படுத்தி கொண்டு வாழுகின்ற பொழுது தான் அந்த ஆற்றலை, வல்லமையை, சக்தியை நாம் முழுமையாக பெற்று இவ்வுலகில் ஒரு சிறந்த உன்னதமான
ஆன்மீகவாதியாக நம்மால் இருக்க முடியும். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? சிந்திப்போம், செயல்படுவோம். ஆமீன். என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன்.